கேட்குது சொல்லுங்கள் மேடம். சார் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதுங்களா ஜியோ யூஸ் பண்ணுறதுல? ஜியோலாம் எதுக்கு மேடம் கேட்குறீங்க? இந்த நம்பர்ல இருந்து 43 கொஸ்டின் வந்துருக்கு சார். அதான் என்ன ரீசன் கேட்டு கால் பண்ணிருக்கோம். அதான் மேடம் அமௌண்ட்டு ரீசார்ஜ் தொகை அதிகமாகுது, அதனால பிஎஸ்என்எல் மாறலான்னு இருக்கிறோம். அவங்க வந்து நாய்க்கெல்லாம் 6 கோடியில் கார் வச்சிருக்கிறாங்க. அவங்க மக்களுக்கு உதவி பண்ணுறதை விட்டுட்டு நம்ம கிட்ட இருந்து பிடுங்கி நாய்க்கு பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்குதுங்க. அதனால அவங்க நாய்க்கே பண்ணிக்கிட்டு இருக்கிற காசை வச்சு நாங்கள் மாறிக்கிறோம் மேடம் பிஎஸ்என்எலுக்கு. அதனால தாங்க மேடம் அது ரிப்போர்ட் அனுப்பிச்சு விட்ருங்க மேடம். வந்து பாத்தீங்கன்னா ஜியோல மட்டும் இல்ல சார், எல்லா நெட்வொர்க்லயுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்ல மேடம் பிஎஸ்என்எல் யாருமே பிஎஸ்என்எல் மற்ற இது ஏறுங்க மேடம், பிஎஸ்என்எல் ஏறாதுங்க மேடம். ஸோ பிஎஸ்என்எல்ல உங்களுக்கு டேரிஃப் இன்க்ரீஸ் ஆகலதான் சார். ஆனா என்ன ஆயிருக்கு அப்படின்னா வேலிடிட்டி பீரியட் வந்து கம்மியா இருக்கு சார். உங்களுக்கு அதுல டேட்டா ஸ்பீடுமே கொஞ்சம் கம்மியா தான் சார் இருக்கும். அதான் மேடம் நீங்க தான் நம்ம நெட்வொர்க் டெவலப் பண்றதுக்கு நீங்க தான் குறைச்சி விட்டீங்க. அது 2014 அப்புறம் ஸ்பீடு இல்லை, ஒன்றும் இல்லை, 4G இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் பிரைவேட் மயம் அப்படி இப்படின்னு பண்ணி விட்டீங்க. அதான் மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் தான் மேடம். இருக்கட்டும் பரவாயில்லாம் கொடுங்க மேடம். பிஎஸ்என்எல் மாறிடுறேன், நீங்க ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி விடுங்க மேடம். அட்லீஸ்ட் ரீசார்ஜ் இந்த ஒரு டைம் மட்டும் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுங்க சார். எல்லாத்தையுமே பிளான் வேலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ